இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். ஆமாம், இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது எப்படின்னா கடலை மாவு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து பாதி வந்து அரிசி மாவு. ஓகே. இது இப்படி இந்த பண்ணினேன் அப்படின்னா ரொம்ப 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 அப்படியே முடுக்குன்னு இருக்காது, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே இந்த கடையெல்லாம் கொடுப்பான் இல்லையா, அப்படியே கடக்கு முடுக்குன்னு வேணும்னா ஈக்குவலாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் போகிறோன்றனால எப்பயுமே இதுதான் நம்ம அதில் எடுத்துப்போம். எவ்வளோ எடுத்துக்கிறோமோ கடலை மாவு அதில் பாதி வந்து அரிசி மாவு. அப்புறம் வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெறும் மிளகாப்பொடி, வெண்ணெய், கொஞ்சோண்டு பெருங்காயம், உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி இதான் நாடான்னு சொல்லுவாள். இந்த மாதிரி 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு பொழியணும். ஆமாம், இது வந்து ஃபஸ்ட்டு ஆனால் மாவை மட்டும் என்ன பண்ணணும்னா சலிச்சுக்கணும். இப்போ மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை நம்ம வந்து அரைச்சாலும் இந்த அரிசி மாவு சலிச்சுக்கணும் 2 ஒன்றா போட்டு. இது வந்து இப்போ நான் அந்த அரிசி மாவு வந்து நான் களைஞ்சி உணர்த்தி நான் காமிச்சு பண்ணுறேன். அந்த அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரிப்பன் பக்கோடாக்கு வந்து நார்மல் அரிசி மாவு கூட நல்லா வரும், இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அரிசி இதில் போட்டுன்ட்டு எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துடுறேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, எல்லா மாவுக்கும் பிசையும் போது ஃபஸ்ட்டு ஜலம் விட்டுன்றக்கூடாது. நம்ம உப்பு அந்த கொஞ்சம் வெண்ணெயை போட்டுன்ட்டு ஆற்றுல எடுத்தேன், அது இந்த வெண்ணெயை போட்டுன்ட்டு அப்புறம் வந்து எல்லாம் ஒன்றா கலந்துட்டு அப்புறம் தான் ஜலம் விட்டுக்கணும். இது பெருங்காயம், அப்போ இது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரம். சப்போஸ் வந்து வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு தோணித்துன்னா, வெண்ணெய் இல்லை ஆற்றுல சப்போஸ் அந்த டயத்தில் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா அடுப்பில், அந்த சூடாக ஒரு ஸ்பூன் விட்டுனா கூட போகிறோம். ஓகே. வெண்ணெய் இது வர்றது கிறிஸ்பியாக வரும். அது இப்படி போட்டுட்டு இதை வச்சு நல்லா ஒன்றா கலந்துட்டுறணும். ஓகே. கலந்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஜலம் தெளிச்சு சாதாரணமாக மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சப்பாத்தி மேலே கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளர இருக்கணும். இது வந்து வெறும் மிளகாப்பொடியா? வெறும் மிளகாப்பொடி கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதில் மிக்சியிலே போட்டு வச்சுட்டுலாம். இல்லை இப்போ நம்பாத்தில் எப்பயுமே நம்ம மிஷினில் போய் தனியாக தான் மடியாக தான் வச்சுருக்கோம். மிளகு இது வேண்டாம் அப்படின்னா இது நம்ம இஷ்டம். மிளகு பொடி பிடிக்கிறவா, அந்த மிளகா சில பேர் சாப்பிடாத வந்து மிளகு பொடி போட்டுக்கலாம், சில பேர் எள்ளு போடுவா. ஒருத்தர் ஒரு அவாவா டேஸ்ட் மாற்றினே பண்ணலாம். பட் கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதத்துக்கு நம்ம எள்ளு போடுறதில்ல, கொஞ்சம் சில பேர் போடுவா, அவாவா இஷ்டம் தான். அது துக்கடாக்கு இதே ப்ரொசீஜர் தான். மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, கடலை மாவு கிடையாது. இப்படி பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சி பார்க்கும்போது பிடிச்சதுன்னா இப்போ வெண்ணெய் போருன்னு அர்த்தம். சப்போஸ் பிடிக்கும்போது சப்போஸ் வரல புது வந்துன்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெயோ கொஞ்சம் எண்ணெயோ விட்டுக்கலாம். இப்போ ஜலம் விட்டு ஜனம் தெளிச்சு பிசைஞ்சுக்கணும். இப்படி பிசைஞ்சுக்கணும். அடுத்து பிசைஞ்சிட்டு இன்னொன்று என்ன தெரியுமா, கொஞ்சம் காயட்டும். இது வந்து மாவு வந்து ரொம்ப வச்சு வச்சுக்கேன். இது என்ன ரொம்ப இது பண்ணக்கூடாது, நிறைய பிரச்சனை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். காஞ்சி போயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் போயிடும். அதுமாதிரி இது வந்து அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சு போயிடுறது நல்லது. ஆட்டம் புள்ளையா இருக்காங்க. இது ரொம்ப ஃபுல்லாக பொழிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பொழிஞ்சு போயிட்டா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக எடுத்துருக்கேன். அது அவாவா இஷ்டம் தான். வெள்ளையாகவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், வெள்ளைமே நல்லா இதுக்கு ப்ரௌனாக எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். அது சத்தம் கேட்குறதா, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது அப்படியே இது பண்ணிக்கலாம். நீ கொஞ்சம் வாயில் போட்டு பாருங்க. நல்லா இருக்குல்ல? ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம். கடலை மாவும் அரிசி மாவு அதுதான் அந்த மாவு முன்னாடியே காமிச்சிருக்கோம் நம்ம என்னென்ன மாவு பண்ணுறாங்க. இது அப்படியே இதெல்லாம் ஒரு இதில் பண்ணுறதுல 10-15 நிமிஷம் தான் ஆகும். அதான் கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், இந்த ரேஷியோ நல்லா கரெக்டாக இருக்கும். இன்னும் கிறிஸ்பி, இன்னும் அப்படி கரெக்டாக்குன்னு அந்த குழந்தையெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேணும்னா ஈக்குவலாக போட்டுக்கலாம். சில பேர் பொட்டுக்கடலை மாவுலாம் போடுவா, நல்லா வேணாம், இதுலேயே நல்லாயிருக்கும். கடலை மாவு நல்லாயிருக்கும்.
சூப்பர் தேங்க்யூ. ஓகே.